கண்ணகியை விட்டு மாதவிட்ட போறாரு. 12 வருஷம் கழிச்சு மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படும் போது மீண்டும் கண்ணகிட்ட வந்துடுறாங்க. பணம் எல்லாம் இழந்துட்டாரு, காசெல்லாம் இழந்துட்டாரு. இப்ப கோவலன், ஒன்றும் இல்லாத கோவலனோடு கண்ணகி மதுரைக்கு கிளம்பி வராங்க. இப்ப ஏதும் இல்லாமல் மீண்டும் வாழ்க்கையை கோவலனும் கண்ணகியும் ஆரம்பத்திலிருந்து தொடங்குறாங்க. கோவலன் தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து கண்ணகிட்ட கேட்கிறாரு, என்னை பிரிஞ்சிருந்தப்ப நீ எதுக்காவது வருத்தப்பட்டியான்னு. கண்ணகி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னை பிரிந்திருந்த காலத்துல கணவன் இல்லைன்ற காரணத்துக்காக வீட்டுக்கு எந்த பெரியோர்களும் வரமாட்டாங்க, எந்த துறவிகளும் வரமாட்டாங்க, யாசகம் வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, சொந்தங்கள் யாரும் வரமாட்டாங்க, பிறருக்கு விருந்தோம்பல் செய்ய முடியலேன்னு தாங்க நான் வருத்தப்பட்டேன்னு கண்ணகி சொல்றாங்க. நான் வான்னு சொன்ன உடனே எந்திரிச்சு வந்துட்டியே, என் மேல அவ்வளவு பிரியமான கோவலன் கேட்கிறாரு. கண்ணகியினுடைய வார்த்தை, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் ஆயினும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியாத வாழ்க்கை ஆதலால் எழு என்றதும் எழுந்தேன்றாங்க கண்ணகி. எனக்கு வேற சாய்ஸ் இல்லப்பா, நீ போயிட்டப்பா கெட்டு போன. ஆனா ஒரு பெண்ணா பிறந்த எனக்கு வேற ஏதாவது வாய்ப்பு உண்டா, வேற ஏதாவது சான்ஸ் உண்டா? வேற எந்த சான்ஸ் இல்லாதனால உன் கூட வந்தேன்பான்னு கண்ணகி சொன்ன அந்த வார்த்தை கண்ணகியினுடைய வார்த்தை அல்ல. இன்று வரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் இதுவாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால் உன்னோடு குடும்பம் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பெண்களின் குரலாக அன்றிலிருந்து இன்று வரை அந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.